சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் கேட்க போகும் கதை அதிரல் தாங்கும் பாதிரி. மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நீ இல்லாத நானும் இல்லை, உன்னை நினைக்காத நாளும் இல்லை. தொலைவில் இருந்தால் தெவிட்டா தேன் சுவை ஆகிறாய், அருகில் இருந்தாலோ அயல் நாட்டு வாணிபம் சொல்கிறாய். பாடங்கள் அனைத்தும் மனப்பாடமாகிறது உன் வாய்வழி கேட்கையில். அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 6. கல்லூரி நாட்கள் சுகமாக பலவித அனுபவங்களோடு நகர நம் நண்பர்களும் அந்நாட்களை நன்றாக அனுபவித்துதான் கடந்து வந்தார்கள். மிகவும் அழகான நாட்கள் என்று அவர்கள் நினைவுகளில் நித்தம் நினைத்து மகிழும் நாட்களாக மாறிக்கொண்டிருந்தது. வகுப்பு ஆசிரியர்களை மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, ஆசிரியர்கள் மாணவர்களை நன்றாகவே அனுதானித்துக் கொள்கிறார்கள். இப்போதும் விக்ரம் வகுப்பில் நிலா கோட்டுக்கு வெளியேதான் நிற்கிறாள். 1 மணி நேர வகுப்பு, ஒரு காலை மாற்றி ஒரு கால் என்று நின்றே 18 வயதில் மூட்டு வலி வந்ததுதான் மிச்சம். அகம்பாவம் பிடித்தவன் சிறிதும் மனம் இறங்கவில்லை. நிலாவிடம் மட்டுமில்லை, எல்லாரிடமும் அவன் கோபக்காரன்தான். ஆனால் செண்பகாவிடம் மட்டும் முரணாக இருக்கிறான். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி விடுகிறது அவன் அகராதியில் இருந்து. ஏனோ அவளை பார்க்கும் போதெல்லாம் கேலி செய்ய மனம் உந்துகிறது. தினமும் வகுப்பிற்குள் நுழைந்ததும் அவன் அழைப்பது அவளைத்தான். இத்தனைக்கும் செண்பகவல்லி என்ற அவள் பெயரை கூட அவன் இன்னும் மனதில் பதிய வைக்கவில்லை. குழந்தை நம்பர் 1, இதுதான் அவன் அவளுக்கு வைத்த பெயர். முதல் நாள் அவள் சொன்ன ABCDயில் இருந்து பிடித்து கொண்ட பட்ட பெயர். அடுத்த நாள் வகுப்பிற்கு வந்தவன் முந்தைய நாள் பாடத்தை நினைவு கூற எண்ணி மாணவர்களை அலச நெற்றியில் திருநீறு பட்டையால் பாதி நெற்றியை அடைத்திருந்த செண்பகாதான் அவனிடம் சிக்கினாள். சட்டென்று அவள் பெயர் நினைவு வரவில்லை. கேட்டால்தானே பெயர் தெரியும். அவன்தான் நிலாவை தவிர யாரிடமும் பெயரை கேட்கவில்லையே. அப்போது அவசரத்திற்கு அவளை அழைக்க அவன் உபயோகித்த பெயர்தான் குழந்தை நம்பர் 1. அதை சொல்லி அவன் அழைத்ததும் மாணவர்கள் இதழ்களில் சிறு கேலி புன்னகை. ஆனால் அவன் முன் சிரிக்க பயம். செண்பகா கூட ஆ சார் என்று அவன் அழைப்பில் தானாகவே பவ்யமாக எழுந்து நின்றாள். அவள் அப்பாவி முகபாவனைகளை அவனை அறியாமல் அவனும் ரசிக்கத்தான் செய்கிறான். தன் அழைப்பிற்கு அவள் எழுந்ததும் இதழ் கடந்து வெளிவர துடித்த புன்னகையை இதழை சுழித்து மறைத்து கொண்டவன், சொல்லுங்க, நேத்து பாடத்தை எதுல விட்டோம் என்று கேட்க திருவென முடித்தவள் வாசல் பக்கம் பார்வையை திருப்பினாள். நிலாதான் வாயசைத்து சொல்லிக் கொடுக்க அதை ஊர்ஜித்து இவள் சொல்ல குட் என்று சொன்னவன் அதையே வழக்கமாக மாற்றிக்கொண்டான். தினமும் அவளிடம்தான் முதல் கேள்வி வரும். எதுவரை நேற்று முடித்தோம் என்று கேட்டு அதிலிருந்து கேள்வி வேறு கேட்பான். பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட நான்லாம் இப்படி படிச்சதில்ல. இவர் கேள்வி கேட்பாருனே பயந்து பயந்து தினமும் படிக்க வேண்டியிருக்கு என்று புலம்பிக் கொண்டே தணிக்கை இயலை தலைகீழாக நின்று மண்டையில் ஏத்தி கொண்டு வருவாள். அவன் பாடம் படிக்காது சிறு பிள்ளை போல் காய்ச்சல், வயிறு வலி என்று லீவ் போட்டால் அவள் கிரகம் அன்று அவன் வகுப்பே எடுத்திருக்க மாட்டான். அடுத்த நாள் சென்று நான் நேற்று லீவ் என்று சொல்லி எஸ்கேப் ஆக நினைத்தால் அதற்கு முந்தைய நாள் விட்டதை சொல் என்று லாக் போடுவான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், கிளாஸ்ல அத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் ஏன் தினமும் கேள்வி கேட்கிறார் என்று புலம்பி தள்ளும் தோழியை மற்ற மூவரும் ஓட்டி தள்ளி விடுவார்கள். ஜெயஸ்ரீ பாவம், புரிந்ததா என்று ஒரு வார்த்தை கேட்டிடக்கூடாது. மொத்த வகுப்பும் புரியவில்லை என்று சோக கீதம் பாடியே எடுத்த வகுப்பையே திரும்ப திரும்ப எடுக்க வைத்து அவளை நாக்கு தள்ள வைத்துவிடும். ஆறுமுகம் சார் உஷார், புரிந்ததா என்றும் கேட்பதில்லை, கேள்வியும் கேட்பதில்லை. கடமையை செய்துவிட்டு நோட்ஸை யாரையாவது வைத்து எழுதி போட்டுவிட்டு படிச்சா உங்களுக்கு நல்லது, படிக்கலையா உங்க விருப்பம், எல்லாரும் பேங்க் மேனேஜர் ஆனா யாருதான் பியூன் ஆகிறது என்று விட்டு சென்று விடுவார். அவர் வகுப்பு என்றாலும் மாணவிகளுக்கு சந்தோஷம்தான். பெண் பிள்ளைகள் என்று நிறைய சலுகைகள் கொடுப்பார். ஆண் பிள்ளைகளை கண்டிப்பது போல பெண் பிள்ளைகளை கண்டிப்பது கிடையாது. சார், அவதான் சார் ராக்கெட் விட்டா என்று பெண் பிள்ளைகள் செய்யும் வாழ்த்தனங்களை போட்டு கொடுக்கும் மாணவனுக்கு தான் திட்டும் விடும். பொம்பளை பிள்ளைங்கடா, இப்போ வாழ்றதுதான் அவங்களுக்கான வாழ்க்கை. கல்யாணம் பண்ணி போற இடத்துல என்ன கஷ்டப்பட போகுதோ, இங்க இருக்க வர சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லி கடந்து விடுவார். மகள்களை பெற்ற அப்பாக்களால் மட்டும்தானே இந்த வார்த்தைகளின் வீரியத்தை உணர முடியும். சத்தியன் வகுப்பு அவனை போலவே துள்ளாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லி அதற்கான கதையோடு வகுப்பை ஆரம்பிப்பான். எளிய முறையாக கணக்கு பதிவியலை வாழ்க்கை கணக்குகளோடு ஒப்பிட்டு பல உதாரணங்களோடு கலகலப்பாக வகுப்பு செல்லும். அவன் கேட்கும் கேள்விக்கு பதில் வந்தால் நிச்சயம் பரிசு கிடைக்கும். சில சமயம் அவன் பாக்கெட்டில் இருக்கும் பேனா பரிசாகும். பல சமயம் 10 ரூபாய் 20 ரூபாய் என்று கொடுத்து கொடுத்தே அவன் ஆண்டியாகி விடுவான் போல. இதற்கு நடுவே நரேன் வேறு செண்பகா வகுப்பையே சுற்றி சுற்றி வந்து அவள் வகுப்பு மாணவர்கள் துவக்கம் ஆசிரியர்கள் வரை எல்லாரையும் நட்பாக்கி கொண்டான். செண்பகாவோடு நேரம் செலவிட எண்ணி அவன் போடும் திட்டங்கள் எல்லாம் மண்ணோடுதான் போகும் அவள் சகாக்கள்
அவளால். புது கேமரா வாங்கி வந்து ஆசையாக செண்பகாவிடம் காட்டினால் அது குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாகத்தான் நால்வராலும் அவனுக்கு திருப்பி கிடைக்கும். செண்பா, புது பைக், வரியா ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன் என்று குட்டிக்கரணம் போட்டு வீட்டில் வாங்கி கொடுத்த பைக்கில் அவளை ஏற்றி ஊர்வலம் செல்ல நினைத்தால், நரி என்னடா பைக் பலபலன்னு இருக்கு, புதுசா என்று கேட்டுக்கொண்டே முதலில் வந்து ஆட்டத்தை கலைப்பது நந்தினியாகத்தான் இருக்கும். ஆமா புதுசுதான், தள்ளி நில்லு, பைக்க தொடாத, அழுக்காயிடும் என்று சீன் போடுபவனை ஓரம் தள்ளி, உனக்கு ரைட் போகணுமா என்று செண்பகாவிடம் கேட்டு அவள் ஆம் என்று தலையாட்டி விட்டால் மட்டும் போதும். நரேன் இதயத்தில் பட்டாம்பூச்சி பறந்து தரையிறங்கும் முன் அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அவன் காதலியையும் ஏற்றிக்கொண்டு நால்வரும் பறந்து விடுவார்கள். ஏய் நிலா, புது பைக்கு, எங்கேயாவது கொண்டு விட்டுடாத என்றவன் கதறல் கூட காற்றில் கரைந்துதான் போகும். காலேஜை 4 ரவுண்டு சுற்றி வந்த பிறகுதான் அவன் கைக்கு பைக் கிடைக்கும். நிலா, நீ எப்ப பைக் ஓட்ட கத்துக்கிட்ட என்ற பொறாமையில் பொங்கி அவன் கேட்கும் கேள்விக்கு விரக்தியான புன்னகைதான் அவளிடம் இருந்து பதிலாக வரும். அவள் தனிமையை போக்க அவள் பலதை காசு கொடுத்து கத்துக்கொண்டாள். அதில் ஒன்றுதான் இந்த மோட்டார் வண்டி பயிற்சியும். அவரவர் எண்ணம் போல் இதுவரை வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இனி அவர்கள் எண்ணத்தை மாற்றும் வகையில் வாழ்க்கை மாறப்போகிறது. காலத்தின் ஓட்டம் காயப்பட்ட இதயத்தை சுகமாக்குமா இல்லை மேலும் ரணமாக்குமா? அதிரல் தாங்கும் பாதிரி, அத்தியாயம் 7. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லையே. தினமும் உதிக்கும் சூரியன் ஒன்றுதான் என்றாலும் நாட்களும் காலநிலையும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. இதோ நம் தோழிகள் 4வரும் கல்லூரியில் சேர்ந்து 2 வருடங்கள் முடிந்துவிட்டது. மாறாத சூரியன் போல் விக்ரம் நிலா மீது கொண்டிருந்த கருத்துக்கள் மாறாமல் இருக்க இன்னமும் அவளுக்கான தண்டனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கெல்லாம் அசராது அவளும் அவனிடம் மட்டும் ஆட்டிடியூட் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறாள். இத்தனைக்கும் இருவருக்கும் மற்றவர் குடும்ப பின்னணி பற்றி எதுவும் தெரியாது. தெரிந்து கொள்ளவும் இதுநாள் வரை இருவருக்கும் அவசியம் இருந்ததில்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணலாக, எவ்வளவு மோசமான பொண்ணு அவ என்று விக்ரம் மனதில் நிலா பதிந்து போக, அவளும் என்னை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ளாது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு என் கேரக்டர் முடிவு பண்ற ஆள எனக்கு பிடிக்கல என்று அன்றே அவள் கிரஷ் லிஸ்டில் இருந்து விக்ரமை தூக்கி கிடாசி விட்டாள். இருந்தாலும் ஏனோ அவனை பார்க்கும் போதெல்லாம் வீம்புக்கு என்று ஏதாவது செய்து வம்பு வளர்த்து அவனை கோபப்பட வைத்து சீண்டி பார்ப்பதில் அலாதி இன்பம் அவளுக்கு. அவன் வகுப்பிற்கு தாமதமாக சென்றால் அவனுக்கு பிடிக்காது என்று தெரியும். அதற்காகவே பல வகுப்புகள் தாமதமாக சென்று எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கத்தி இருக்கிறாள். சில நாட்கள் முறைத்து கொண்டு எப்போதும் போல் வெளியே நிற்க சொல்லிவிட்டு வகுப்பை தொடர்ந்து இருக்கிறான். சில நாட்கள் காற்று மூச்சு என்று கத்தி வாசலில் கூட நிற்க அனுமதிக்காது துரத்தி இருக்கிறான். அப்போதும் கூட அவனை வெறுப்பேத்தவே மாடிப்படிகளின் கைப்பிடி சுவரில் ஏறி சறுக்கி விளையாடி மொத்த வகுப்பின் கவனத்தையும் சிதற வைத்து அவன் மண்டையையும் காய வைத்திருக்கிறாள். இப்படியாக விக்ரமுடன் மோதல், சத்தியனுடன் அன்பு தூறல் என்று போய்கொண்டிருந்தது நிலா நாட்கள். இன்று விடுமுறை ஆதலால் நிலா அண்ட் கோஸ் மொத்தமும் செண்பகா வீட்டில்தான் ஆஜராகி இருந்தது. பெருமாள் பிரதர்ஸ் இருவரும் பரபரப்பாக வேலைகளை ஏவிக்கொண்டே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க, லக்ஷ்மி சிஸ்டர்ஸ் இருவரும் தாம்பூல தட்டுகளில் பூ பழம் என்று அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். ஹாலில் அமர்ந்து பொன்னாபரணம் பாட்டி வெத்தலையை மென்று கொண்டே, செம்பா அவ தயாராகிட்டாளான்னு பாரு என்று சோபாவில் உருண்டு கொண்டிருந்த செண்பகாவிடம் சொல்ல, செண்பகவல்லியும் சரி பாட்டி என்று தலையாட்டி கொண்டே கனகவல்லி அறையை நோக்கி ஓடினாள். அப்புறம் பாட்டி, வர வர உங்க கிளாமர் கூடிட்டே போகுதே, என்ன ரகசியம் என்று ஜாக்கெட் அணியாத பொன்னாபரணத்தை நந்தினி கேலி செய்ய, அடிக்கழுத என்னையே நலி பண்றியா? இடித்து கொண்டிருந்த உரலை அவள் மீது தூக்கி எரிந்தே விட்டார். ஆத்தி, ஜஸ்ட் மிஸ் என்று நந்தினி விலகிக் கொண்டதால் சேதாரம் இல்லை. இல்லை, டைல்ஸை பிளந்த கல் நந்தினியின் தலையை பிளந்து இருக்கும். வெரி வெரி பேட் பாட்டி என்று சொல்லிக்கொண்டே எழுந்து செண்பகா பின்னால் ஓடிவிட்டாள். இன்று கனகவல்லிக்கு நிச்சயதார்த்தம். அதற்காகத்தான் இத்தனை பரபரப்பும் ஆர்ப்பரிப்பும். நிலாவும் கல்பனாவும் கனகவல்லிக்கு தான் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். மை நேம் இஸ் ஷீலா, ஷீலா கிட்டவாணி என்று தான் அணிந்திருந்த சுடிதார் துப்பட்டாவை கையில் சுழட்டி கொண்டே வந்த செண்பகாவோ வாசலில் கேட்ட கார் சத்தத்தில் ஆர்வம் தாங்காது அருகே இருந்த ஜன்னல் வழியே எட்டி பார்க்க, அவள் தலையை சுற்றி இன்னும் 3 தலைகள் அதே ஜன்னல் கம்பியை உரசிக்கொண்டு நின்று பார்த்தது. வேறு யார்? சேம் நிலா அண்ட் கோஸ் தான். செம்பு, மாப்பிள்ளை நீ பாத்தியா, எப்படி இருப்பார் என்று கல்பனா கேட்க, செண்பகாவோ மாப்பிள்ளைய நான் பார்த்தா போதும், நீ பார்த்து ஏதாவது நொட்ட சொல்லுவன்னு அக்கா மாப்பிள்ளை போட்டோ கூட காட்டல என்று குறை சொன்னால் சிறியவள். அதுவும் சரிதான், நீ பார்த்து என்ன பண்ண போற? ஆமா, யார் எவர் என்று ஏதாவது தகவல் தெரியுமா மன்னா? அடுத்து நந்தினி விசாரணையை துவங்கி வைக்க,
நல்ல குடும்பம், தலைமுறை தலைமுறையா நகை தொழில் பண்றாங்கன்னு அப்பா சொன்னார் என்றாள் செண்பகா. இவர்கள் உரையாடல் இங்கே நடக்க அங்கே 5 பெரிய சைஸ் மாருதி சுசுகியில் கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இறங்கினார்கள் வீட்டு வாசலில். கல்யாணம் பெருசா வச்சுக்கலாம், இப்போ வீட்டு ஆட்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு அப்பா சொன்னாங்க. மொத்த ஊரையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. சுட்டு கொண்டிருக்கும் முறுக்கு அதிரசத்தில் தனக்கு ஏதும் தேராதோ என்ற கவலையில் செண்பகா புலம்ப, சில்வண்டுகளே 10க்கு மேல இருக்கும் போலவே என்றாள் நிலா வண்டியை விட்டு அடித்து பிடித்து இறங்கி ஓடி வந்த பொடிசுகளை பார்த்து கொண்டே. ஏதோ நகை வியாபாரம் பண்றதா சொன்ன, இத பார்த்தா அந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம வீட்ல இந்த ஒரே வேலையா தான் இருந்திருப்பாங்க போல என்று கல்பனா கேலி செய்ய, இருக்கும் இருக்கும் என்று நந்தினியும் நிலாவும் ஆமோதிப்பாக கையடித்து கொண்டார்கள். என்ன வேலை என்று அரியா பிள்ளையாக கேட்ட செண்பகாவிடம், நீ சின்ன பிள்ளை செம்பு, உனக்கு இதெல்லாம் புரியாது. அங்க உன் மாமா மச்சினிச்சிக்கு ஏதாவது மிட்டாய் வாங்கி வந்திருக்காரான்னு போய் பாரு என்று கேலி கிண்டல் என்று இருந்த மூவர் விழிகளும் உறைந்து நின்றது அவ்வுருவத்தை பார்த்து. சத்யன் சார் இங்க என்ன பண்றார் என்று செண்பகா அதிர்ந்த முகத்துடன் குழப்பமாக கேட்க, ஏய் அவர்தான் உங்க அக்காவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளைன்னு மட்டும் சொன்ன, நான் இந்த நிமிஷமே நெஞ்சு வெடிச்சு செத்து போவேண்டி என்றாள் நிலா ஏகத்துக்கும் அதிர்ந்த குரலில். கல்பனாவும் நந்தினியும் கூட அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள நாளும் ஓட்டம் பிடித்தது கனகவல்லி அறையை நோக்கி. அங்கே அவளும் கூட ஜன்னல் திரைசீலை ஒதுக்கி அவனை தான் ரசித்துக் கொண்டிருந்தாள். அக்கா அக்கா என்று அடித்து பிடித்து ஓடி வந்த நால்வரும் கனகவல்லியை பிடித்து திருப்பி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவர் என்ன வேலை பார்க்கிறார் என்று நந்தினி பதட்டமாக கேட்க, நால்வரின் பதட்டத்தையும் வித்தியாசமாக பார்த்து வைத்த கனகவல்லியோ, ஏன் என்னாச்சு என்றுதான் நிதானமாக கேட்டாள். அக்கா, இந்த எருமை அவர் நகை தொழில் பண்றதா சொல்லுச்சு. அவர் கோல்ட் ஸ்மித் தானே, சத்யனின் உறவுக்கார பையனாக இருந்து விடக்கூடாதா என்ற படபடப்பில் நிலா மூவரையும் இடித்துக்கொண்டு முன்னால் வந்து நின்று கேட்டாள். ஆனால் அவள் தலையில் இடியை இறக்கும் விதமாக, அது அவங்க குடும்ப தொழில், அவர் ப்ரொஃபசர் என்று கனகவல்லி வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, நெஞ்சை பிடித்து கொண்டே கட்டிலில் மல்லாக்க விழுந்து விட்டாள் தங்கநிலா. என்னாச்சு அவளுக்கு என்று பதறி தவித்தது என்னவோ கனகாதான். ஒண்ணுமில்லக்கா, சின்ன பொண்ணுல, இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தாங்க முடியாம நெஞ்சுவலி வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல என்று நந்தினி சொல்ல அவர்களை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கனகவல்லி. அக்கா, சத்யன் சார் தான் மாப்பிள்ளையா என்று செண்பகா அதிர்ந்து கேட்க, கனகாவும் என்றால் வெட்கத்தில் சிவந்து தலையை குனிந்து கொண்டே. வாத்தியார போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அவர் வேணாங்கா சினுங்கி கொண்டே மறுத்த செண்பகாவிடம், ஏன் என்று கடுப்பாக கேட்டாள் கனகவல்லி. அவர் எங்க டிபார்ட்மெண்ட் தான், அத்தான்னு ஆசையா அவரை கிண்டல் பண்ண முடியுமான்னு சொல்லு. அசைன்மெண்ட், ப்ராஃபிட் லாஸ் தவிர்த்து அவர்கிட்ட நான் என்ன பேசுவேன்? இந்த வாத்தியெல்லாம் வேணாம், கல்யாணத்தை நிறுத்திடலாங்கா என்ற தமக்கையை அனல் தெறிக்க பார்த்தவள், எதுக்கு நீ அவர்கிட்ட பேசணும்? நீ எதுவும் பேசவே வேணாம், நல்ல குடும்பம், வெல் செட்டில்ட், ஒரு முறை பேசி பார்த்தேன், நல்லவராதான் தெரிகிறார், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு என்று சொன்னவளை மூவரும் பாவமாக பார்த்து கொண்டே, உங்களுக்கு மட்டுமா, ஊருக்கே பிடிச்சிருக்கு என்று சோக கீதம் பாடிய நால்வரையும் சட்டென்று திரும்பி பார்த்த கனகாவோ, என்ன என்று அதிர்ந்து கேட்டாள். எல்லாம் எங்க மன உளைச்சல்ல புலம்புறோங்கா என்றாள் நிலா உதட்டை பிதுக்கி கொண்டே. இதுக்குதான் சின்ன பிள்ளைங்க கூட சவகாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது என்று அழுத்து கொண்டே அங்கிருந்து நகர இருந்தவளை பிடித்து இழுத்து கட்டிலில் அமர வைத்த செண்பகா, என் செல்லம் இல்ல, கண்ணு இல்ல, இந்த வாதியார் வேணாங்கா என்று காலடியில் அமர்ந்து கெஞ்ச, நான் உன் செல்லமும் இல்ல வெள்ளமும் இல்ல, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காம நகரு என்றவள் விறுவிறுவென எழுந்து செல்ல, அக்கா எங்க போற? அம்மா வந்து கூப்பிட்ட பிறகுதான் நீ போகணும் என்ற தங்கையை அசடு வழிய பார்த்தவள், அப்ப போய் சீக்கிரம் என்ன கூப்பிட சொல்லு, போ போ என்று பிடித்து தள்ள, அக்கா இருக்கிற ஸ்பீடுக்கு சத்யன் சார் வீட்ல இன்னும் 2 வண்டி எக்ஸ்ட்ரா வாங்கி விடணும் போல என்று நெஞ்சமெல்லாம் புண்ணா இருந்தாலும் கவுண்டருக்கு பஞ்சமில்லை நிலா அன்கோசிடம். செண்பகாவோ என்று சினுங்கிக் கொண்டே வெளியே வந்தவள் சத்யன் குடும்ப சகிதம் அமர்ந்திருக்கும் ஹால் பக்கமே செல்லாது சுவரோடு ஒட்டிக்கொண்டே கிச்சனுக்கு சென்று அன்னையிடமும் ஒரு மூச்சு புலம்பி பார்த்தாள். ஏம்மா அக்காவுக்கு வாத்தியார் மாப்பிள்ள பாத்தீங்க? வாத்தியார் கூடலாம் அவளால சந்தோஷமா வாழ முடியுமா? நிச்சயதார்த்த நிறுத்துங்க என்று புலம்ப, நீ சின்ன பிள்ளை கண்ணு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அக்கா ரெடி ஆகிட்டாளா என்று கேட்க, விட்டா அவளே தாலி கட்டிடுவா போல, அந்த அளவுக்கு ரெடியா இருக்கா என்றவளை பார்த்து சிரித்து கொண்ட முத்துலட்சுமி, சரிடா கண்ணு, ஜூஸ் குடிக்கிறியா? மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்க எடுத்து வைத்திருந்த கப்பில் இருந்து ஒன்றை அவள் கையில் எடுத்து கொடுத்து விட்டே மற்றவர்களுக்கு கொடுக்க சென்றார்.
மூஞ்ச தொங்க போட்டு கொண்டே செண்பகாவும் ஜூஸை குடித்து கொண்டிருக்க இங்கே கனகவல்லியையும் அழைத்து வந்து சத்யன் அருகே அமர வைத்து நிச்சய தாம்பூலம் வாசித்து தட்டை மாற்றிக்கொள்ள பெரியவர்கள் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சியின் ரேகைகள் என்றால் தோழிகள் 4 முகமோ கூம்பி போய்தான் இருந்தது. கடவுளே, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது என்று அந்த நிமிடமே கைகளை கூப்பி அவசர வேண்டுதல் வேறு வைத்தாள் கல்பனா. அவளை பார்த்து நிலாவும் நந்தினியும் கூட அவளை போலவே கைகளை கூப்பி கல்யாணம் நடக்கக்கூடாது, கல்யாணம் நடக்கக்கூடாது என்று ஜபிக்கவே ஆரம்பித்து விட்டார்கள். ஜூஸ் குடித்து கொண்டிருந்த செண்பகாவுக்கு இவர்கள் வேண்டுதலில் சட்டென்று புறையேற, என்ன இருந்தாலும் அவைய அக்கா, அவளுக்கு அவரை பிடிச்சிருக்கு, விட்டுடுங்களேன் என்று கெஞ்சுதலாக சொல்ல அவள் பேச்சை அங்கே யார் கேட்பது? ஆளுக்கு ஒரு ஜூஸ் கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டே ஹாலுக்கு வந்து விட்டார்கள். வந்தவர்கள் கனகவல்லி அருகே வந்து நின்று கொண்டே எட்டி சத்யனை பார்த்து ஹாய் சார் என்று சத்யனுக்கு ஹாய் சொல்ல அவனும் அப்போதுதான் அவர்களை கவனித்தான். நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டவனிடம் கிச்சன் வாசலில் நின்று கை நிறைய பூந்தியை அள்ளி வாயில் அமுக்கிக் கொண்டிருந்த செண்பகாவை கண்ணால் காட்டி ஃப்ரெண்ட் வீடு, ஃப்ரெண்டோட அக்கா என்றாள் நிலா. ஓ என்று தலையை ஆட்டிய சத்யனும் கூட செண்பகா செயலில் வாயை மூடிக்கொண்டு சிரிக்க, அவன் மட்டுமல்ல இன்னும் சிலர் கவனத்தை கூட ஈர்த்து கொண்டிருந்த செண்பகா தலையில் தட்டிய பொன்னாபரணம் பாட்டியோ, அடியே எல்லாரும் போன பிறகு தின்னேண்டி, இதையாவும் வாத்தியா உனக்கு சொல்லி கொடுத்தான் என்று பழக்க வழக்கம் பற்றி அவர் திட்ட, இவர்தான் பாட்டி அந்த வாத்தியார் என்று சத்யனை போட்டுவிட்ட நந்தினியோ மற்ற இருவர் பின்னால் ஒழிந்து கொண்டாள். பாவம், சத்யனுக்கு தான் வெட்கக்கேடாகி போனது. பிள்ளைகள் நல்லது செய்தால் அதன் மொத்த பாராட்டும் பிள்ளையை எவ்வளவு நல்லா வளர்த்திருக்கீங்க பாரு என்று பெற்றவர்களை பாராட்டுபவர்களோ, பாத்திரம் சரியா விளக்கலனா கூட இதையாவும் வாத்தி உனக்கு சொல்லி கொடுத்தான் என்று திட்டு மட்டும் வாத்தியார்களுக்குத்தான். இப்போதும் சத்யன் மொத்த கூட்டம் நடுவே ஏதோ கேலி பொருள் போல் உணர்ந்து அசடு வழியே நின்று கொண்டிருக்க, நந்தினி கிண்டலடித்த பிறகுதான் தங்கள் வீட்டு மாப்பிள்ளையின் தொழில் பாட்டிக்கு உறுத்த அவன் வீட்டு ஆட்களை சங்கோஜமாக பார்த்து வைத்த பொன்னாபரணம் அமைதியாக சென்று ஓரமாக அமர்ந்து கொண்டார். கேலி, கிண்டல், சத்யன் வீட்டாரின் சிறு முறைப்பு என நிச்சயதார்த்த விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. அடுத்த நாள் கல்லூரி மொத்தமும் சத்யன் திருமண செய்திதான் காட்டு தீயை விட வேகமாக பரவி மாணவிகளை சோக கடலில் ஆழ்த்தியது. தங்களுக்கு திருமணம் முடிந்து குழந்தை குட்டி என்று நலமாக வாழ்ந்தாலும் கிரஷின் திருமண செய்தி ஏதோ துக்க நிகழ்வாகத்தான் நெஞ்சை அடைக்கிறது. கேடு கெட்ட சுயநல மனசாட்சி. அதிலும் நாளைக்கே சத்யன் ஒன்றும் திருமணம் செய்து கொள்ள போவதில்லையே. அவன் வீட்டார்கள் இப்போதைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணினா குடும்பத்துக்கு நல்லது இல்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு வைக்கலான்னு ஜோசியர் சொன்னார் என்று திருமண நாளை தள்ளித்தான் வைத்திருந்தார்கள். ஆனாலும் கைகூடி வரும் லாயர் பொண்ணை விட மனசில்லை. லாயர் பொண்ணு வரதட்சணை தாண்டி நல்ல சம்பாத்தியமும் வரும் என்றுதான் வந்த வரனை விட்டுவிடக் கூடாது என்று நிச்சயம் பண்ணியது. இங்கே ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்திருந்த சத்யனிடம் வந்த ஜெயஸ்ரீ, வாழ்த்துக்கள் சத்யன் சார் என்று வாழ்த்துக்கள் சொன்னதோடு நில்லாமல், ஏன் சார் எங்களை எல்லாம் நிச்சயத்துக்கு கூப்பிடல என்று சண்டை பிடிக்க, சொல்லக்கூடாதுன்னெல்லாம் எதுவும் இல்ல மேடம், நிச்சயம் பெருசா பண்ணல, கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரையும் இன்வைட் பண்றேன் என்றவன் அங்கே இருந்த விக்ரமனிடம் திரும்பி, பொண்ணு யாரு தெரியுமா, உன் குழந்தையோட அக்கா என்று மெதுவாக சொல்ல அத்தனை நேரம் ஆர்வம் காட்டாது இருந்த விக்ரமன் இதழ்களில் சிறு புன்னகை தானாக வந்து குடிக்கொண்டது. கண்களில் அவளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் எட்டி பார்க்க, யாரு, செண்பகாவியா சொல்ற என்று கேட்டே விட்டான். அவளேதான், அவ மட்டுமில்ல, அவ கேங் மொத்தமும் அங்கதான் இருந்துச்சு என்று ஆரம்பித்து தன்னை வச்சு செஞ்ச கதையை சத்யன் சொல்ல சத்தமாக சிரித்து கொண்டான் விக்ரம். அவன் சிரிப்பதை பார்த்த ஜெயஸ்ரீயோ, ஐயோ சார், இன்னைக்கு நான் குடை வேறு எடுத்துட்டு வரல, கண்டிப்பா மழை வரும் போலவே என்று அவன் சிரிப்பது உலக அதிசயம் என்று கேலி செய்ய சட்டென்று வாயை மூடிக்கொண்டான் விக்ரம். ஏன் நிறுத்திட்டீங்க, சிரிச்சா நல்லா தானே இருக்கு, அடிக்கடி சிரிங்க சார் என்று சொல்லிக்கொண்டே வகுப்பெடுக்க சென்று விட்டாள். அவ சொல்றதும் சரிதான், நீ இப்படி சிரிச்சு நான் பார்த்தே பல வருஷம் ஆகுது என்று நண்பனுக்காக வருத்தப்பட்ட சத்யன், கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா என்று சட்டென்று கேட்டுவிட அவனை புரியா பார்வைதான் பார்த்தான் விக்ரமன். சும்மா ஒன்னும் கேட்கல, அந்த பொண்ணை பத்தி பேசும்போது மட்டும் கவனம் மொத்தமும் இங்க இருக்கு, மத்தபடி எதுலயும் நீ ஆர்வம் காட்டுறது இல்ல, அவ பேரை சொன்னா கூட இங்க பல்ப் எரியுது என்று புள்ளி விவரங்கள் சொன்ன நண்பனை பார்த்து சிரித்தவனோ, அதான் நீயே சொல்றியே அவ என் குழந்தைன்னு, அப்படிதான் அவளை நான் பாக்குறேன், அவளை பார்க்கும் போதெல்லாம் வினிஷா தான் ஞாபகம் வரா, அவளுக்கும் இவளுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல, வைட் ஹார்ட்டட் பர்சன் கேள்விப்பட்டிருக்கியா, அது அவதான், ரொம்பவே இன்னசென்ட் மச்சான், நிறைய சொதப்புவா, தப்பு பண்ணுவா, கோபப்பட்டு ஏதாவது
ஏதாவது திட்ட நினைச்சா கூட அந்த முகத்தை பார்த்தா திட்ட வராது. ரொம்பவே வெள்ளந்தியான பொண்ணு. ஆனா கல்யாணம் பண்ணி வாழறது ரொம்ப கஷ்டம். அவளை குழந்தை போல பாத்துக்கிற ஒருத்தன் கூட அவ வாழ்க்கை இணைஞ்சா நல்லா இருக்கும் என்று சொன்னவன் விழிகளில் அவள் நல்வாழ்விற்காக ஒரு துளி ஏக்கம் மட்டுமே இருந்தது. நீ நல்லா பாத்துப்பதானே உன் குழந்தைய என்று கன்சிமிட்டி சொன்ன சத்யனை ஏகத்துக்கும் முறைத்தவன், இன்னைக்கு உனக்கு டைம் பாஸ் பண்ண நான் தான் கிடைச்சேனா? தங்கச்சிய விடு, அக்கா பத்தி சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா என்று பேச்சை திசை திருப்பினான். வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நானும் பேசி பார்த்தேன், நல்ல பொண்ணுதான், ரொம்பவே போல்ட் அண்ட் பிராக்டிக்கல், ஓகே வாழ்ந்துடலாம் என்றவனை இப்போது விக்ரம் வித்தியாசமாக தான் பார்த்து வைத்தான். கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடுறியா, இல்ல மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய மூவ் பண்றதுக்கு ஏதாவது ஆள் கிடைச்சா போதும்னு நினைக்கிறியா? பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஓகே வாழ்ந்துடலான்னு சொல்ற? இந்த காதல் பிடித்தம் எதுவும் தேவையில்லையா என்று நண்பனை பார்த்து சிரித்தவன், காதலிக்க நேரம் இல்ல மச்சான், கல்யாணம் பண்ணிட்டு வேணா காதலிக்க முயற்சி பண்ற என்றவனை, சரிதான், காதல் மன்னனுக்கு காதலிக்க நேரம் இல்லையா என்று சொன்னவனுக்கும் காதல் வேப்பங்காய்தானே. அதிரில் தாங்கும் பாதிரி அத்தியாயம் 8. வழமையான விக்ரம் வகுப்பிற்காக அவன் வரும் முன்னமே நிலா வெளியே நின்று காவு காத்து கொண்டிருக்க எப்போதும் போல் அவள் நிற்பதை ஒரு பொருட்டாக கருதாது உள்ளே நுழைந்தான் விக்ரம். அன்று இன்டர்னல் பரீட்சை வைப்பதாக சொல்லியிருந்தான். அதற்கான வினாத்தாளுடன் வந்தவன், சொல்லுங்க குழந்தை, இன்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தல்ல, தெளிவுபடுத்திக் கொள்ள செண்பகாவிடம் கேட்க அவளும் எழுந்து டிங் டிங் என்று மண்டையை ஆட்டினாள். வச்சிடலாமா என்று அவன் கேட்கவும், வேணா சொல்லு என்று நந்தினியும் கல்பனாவும் டெஸ்கில் சரிந்து கிடந்து விக்ரமுக்கு தெரியாமல் அவளிடம் சொல்ல சொல்ல, அந்த மரப்பாச்சி பொம்மை என்று அவன் கேட்டு இல்லை என்று மண்டையை ஆட்டியிருக்கு. முகத்தை சுருக்கிக் கொண்டே அதற்கும் ஆமோதிப்பாக தலையை உருட்டினாள். போச்சு போ என்று நொந்து கொண்டே நந்தினி நிமிர்ந்து அமர்ந்து லாங் சைஸ் நோட்டில் இருந்து பேப்பர் கிழிக்க ஆரம்பித்து விட்டாள். மெயின் எக்ஸாம் யூனிவர்சிட்டியில் இருந்தே பேப்பர் வரும், இன்டர்னலுக்கு மாணவர்கள் செலவுதானே அது. மாணவர்கள் பரீட்சைக்கு பேப்பர் பேனாவோடு தயாராக இருக்க மாணவர்கள் அனைவரையும் பெஞ்சுக்கு 3 என்று பிரித்து வைத்தவன் வெளியே நின்றிருந்த நிலாவை உள்ளே வரும்படி கண்களால் ஏவி விட்டு வினாத்தாளை கொடுக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு சார் பரீட்சை சொன்னதே மறந்து போச்சு, வீட்ல இருந்தே நீட்டை எழுதி எடுத்துட்டு வந்திருப்பேன் என்று புலம்பிய கல்பனாவோ, மச்சி உனக்கு ஏதாவது தெரியும் என்று அவர்கள் மூவரும் முன்னாள் பெஞ்சில் அமர்ந்திருந்த தங்க நிலாவிடம் கேட்க அவளும், இல்லையே நானும் மறந்துட்டேன் என்று குண்டை தூக்கி போட்டாள். ஐயோ இப்ப என்ன பண்ண, எங்களோட மொத்த ஸ்கோப்பும் நீதான், ஏன் படிக்காம வந்த என்று செண்பகா நிலா மீது கோபம் கொள்ள, நீங்க தான் சாரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆச்சே, டெய்லி கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வருவீங்க, உங்களை நம்பிதான் இன்னைக்கு பேப்பர்ல கைய வைக்கிறோம் என்று கிண்டல் செய்த நிலாவை பாவமாக பார்த்தவள், எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணாலும் ஒரே நாள்ல மொத்தமும் மறந்து போகுது, எனக்கு எதுவும் தெரியாது என்று செண்பகா பதிவு செய்து கொண்டு, முன்னால இருக்கே தங்கம், கவலை எதுக்கு சிங்கம் என்று பேப்பரில் மார்ஜின் லைன் போட ஆரம்பித்து விட்டாள். அங்கே விக்ரமோ ஒவ்வொருவருக்காக வினாத்தாள் கொடுத்து கொண்டே வந்தவன் இவர்கள் நால்வருக்கும் கொடுத்து செல்ல பரிதாபகாரமாகத்தான் நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். செம்பு, நீதான் இந்த இன்டர்னல்ல எங்க எல்லாரையும் காப்பாத்தி விட போற என்ற நந்தினியோ, இந்தா புக் ஓபன் பண்ணி மடியில வச்சு எழுது, உன் பேப்பரை பார்த்து நாங்க எழுதுறோம் என்று சொல்லிக்கொண்டே பையில் இருந்து நைசாக புத்தகத்தை தூக்கி அவள் மடியில் போட கை கால் எல்லாம் ஆட்டம் கண்டு விட்டது செண்பகாவுக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டிப்பேன் என்றவள் பதறி போய் மீண்டும் நந்தினியிடமே தூக்கி வீசிவிட்டு கமுக்கமாக அமர்ந்து கொண்டாள். செம்பு, நீதான் நடுவுல உட்கார்ந்திருக்க, சார் இந்த பக்கம் வந்தா நான் உன்னை மறைச்சிப்பேன். என்னால முடியாது, அவர் என்ன சும்மா பார்த்தா கூட நானே புக்க தூக்கி கொடுத்துருவேன் என்று அம்மாஞ்சியை வைத்துக் கொண்டு அவர்களும் என்னதான் செய்வார்கள். நீ இருக்கியே என்று நொந்து கொண்ட நந்தினி, நீ மாட்டினா கூட உன்னை எதுவும் சொல்ல மாட்டார், தைரியமா எழுது என்று குசுகுசுவென இங்கே பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்க அங்கே விக்ரம் முன்னால் நின்று இவர்கள் நால்வரைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்ப்பதை உணர்ந்த கல்பனா, மச்சி சார் என்று உசார்படுத்த கமுக்கமாக நாளும் அமர்ந்து வினாத்தாளை பார்த்து யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். விக்ரமும் அவர்களை கண்காணித்தபடியே அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பித்து விட்டான். இவளை நம்பி இனி வேலைக்கு ஆகாது என்று நந்தினியே புத்தகத்தை திறந்து மடியில் வைத்து சுடிதார் டாப்ஸால் மறைத்தபடி எழுத ஆரம்பிக்க அவளை பார்த்து செண்பகா எழுத, செண்பகாவை பார்த்து கல்பனாவும் நிலாவும் எழுத ஆரம்பித்தார்கள். மாணவர்கள் ஒவ்வொருவராக வருகை பதிவிற்காக தங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை சொல்லிக் கொண்டே வர செண்பகா முறையும் வந்தது. ரெஜிஸ்டரில் குறித்து கொண்டே வந்தவன் அடுத்த நம்பரின் குரல் கேட்காது நிமிர்ந்து பார்க்க அங்கே அவன் 5 அடி இன்ஸ்டன்ட் குழந்தையோ
ஆர்வமாக நந்தினி பேப்பரை பார்த்து காப்பி எடுத்துக் கொண்டிருந்தாள். அவளை குறுகுறுவென விழி சுருக்கி பார்த்தவன் அருகே இருந்த நந்தினியையும் பார்க்க அவள் கைகள் வேகமாக எழுதி கொண்டிருந்தாலும் கண்களோ பேப்பரில் இல்லாது கீழே இருக்க அவர்களையே உற்று பார்த்து கொண்டே அவர்களை நோக்கி வந்தான். தன்னருகே விக்ரம் அரவம் உணர்ந்த நந்தினியோ மடியில் வைத்திருந்த புத்தகத்தை கால் இடுக்கில் மறைத்தபடி ஒரு கையை நெற்றியில் தாங்கிக் கொண்டே எழுதிய எழுத்துக்கள் மேலே எழுதுவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். எவ்வளவுதான் ஒருத்தி புத்திசாலித்தனமாக தப்பிக்க நினைச்சாலும் கூடவே வில்லங்கத்தை கூட்டிட்டு சுத்தினா உருப்படுமா? நண்டு, அடுத்து எழுது என்று நந்தினி கையில் பேனாவால் செண்பகா தட்ட சூ என்று முணங்கிய நந்தினி தலையை நிமிர்த்தவே இல்லை. விக்ரம் வந்ததை கல்பனாவும் நிலாவும் கூட உணர்ந்து நல்ல பிள்ளையாக நேராக அமர்ந்து கொண்டார்கள். இந்த குறைக்குடம்தான் வேகமாக எழுதும் முனைப்பில் சீண்டி மாட்டிக்கொண்டது. குழந்தை, என்ன பண்ற என்று அருகே கேட்ட விக்ரம் குரலில் கருமணிகள் இரண்டும் தெரித்துவிடும் அளவிற்கு செண்பகா அதிர்ந்து விழித்தபடி நிமிர்ந்து பார்க்க அங்கே விக்ரமோ கைகள் இரண்டையும் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டே அவளைதான் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். ஏற்கனவே தொடை நடுங்கி இப்போது வியர்த்து வழிந்து கிடுகிடுவென ஆடவே ஆரம்பித்து விட்டாள். அவளை பார்த்து கொண்டே அருகே இருந்த நந்தினியை கம் அவுட் என்று சொல்ல மீ என்று அதிர்ந்து கொண்டே காலை சுருக்கி கொண்டே எழ காலிடுக்கில் இருந்த புத்தகம் நழுவி கீழே பொத்தென்று விழுந்த சத்தத்தில் ஆளாளப்பட்ட நந்தினியே அரண்டுதான் போனாள். வெளியவா என்று விக்ரம் அமைதியான குரலில் அதட்டலாக அழைக்க செம்பு புக்கு தள்ளிவிட்டு என்ன காப்பாத்துடி என்று வாய்க்குள்ளேயே முணங்கிக் கொண்டே நெளிந்து கொண்டே வெளியே வந்தாள் நந்தினி. செம்பு எங்கே இங்கே இருந்தது? அவள்தான் எப்போதோ அண்டார்டிகா பனிமலை நடுவே உறைந்த பனிப்பாறையாகி போனாலே. அந்த பக்கம் நிலாவும் கல்பனாவும் பேப்பருக்குள்ளே புதைந்து போனவர்கள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. கீழே கிடந்த புத்தகத்தையும் இருவரையும் பார்த்தவன் இருவர் பேப்பரையும் கையில் எடுத்துக்கொண்டே எட்டி கல்பனா பேப்பரையும் பிடுங்கி பார்த்தபடியே ஒரு அடி முன்னால் நகர்ந்து நிலா பேப்பரையும் எடுத்து 4 பேப்பரையும் ஒப்பிட்டு பார்த்தான். நந்தினி எந்த இடத்தில் விட்டிருந்தாலோ அதே இடத்தில் தான் எழுத்து மாறாமல் மற்ற 2 பேப்பரிலும் வார்த்தை கூட முடிக்காது பாதியில் இருந்தது. நிலா கொஞ்சம் பரவாயில்லை, அந்த வார்த்தையை முழுதாகவாது முடித்திருந்தாள். நிலாவும் கல்பனாவும் அவன் பார்த்த பார்வையிலேயே எழுந்து கொள்ள அடுத்து என்ன, அடுத்த இன்டர்னல் வந்து எழுதுங்க, போங்கடா வெளியே என்று 4வரையும் வெளியே தள்ளியிருந்தான். வெளியே வந்த செண்பகாவோ போச்சு போச்சு, இனி அவர் என்ன காப்பி அடிச்சிங் கேர்ள் போலவே தான் பார்ப்பார். ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து நம்ம காப்பி அடிச்சு மாட்டினத எல்லாருக்கும் சொல்ல போறார். சத்யன் சாருக்கு தெரிய போகுது, அவர் அக்கா கிட்ட வத்தி வைக்க போறார். என் அக்கா இத சொல்லியே என்ன ஓட்ட போறா, நான் என்ன பண்ணுவேன், என் மானம் போகுதே என்று புலம்பிக் கொண்டே வர மற்ற மூவருக்கு கவலை எல்லாம் சத்யன் சார் கிட்ட சொல்லிடுவாரோ என்று மட்டும். எல்லாம் உன்னாலதான், மாட்டி விட்டுட்டான் மண்டோதரி, ஏண்டி அட்டெண்டன்ஸ் சொல்லல, அதான் சார் பாத்துட்டார் என்று ஆளாளுக்கு பச்சை பிள்ளையை போட்டு திட்ட அவளோ கவுண்டமணியிடம் அடி வாங்கிய செந்தில் போலதான் உதட்டை பிதுக்கிக் கொண்டு உம்மென்று வந்தாள். சரி விடுங்க, அடுத்த இன்டர்னல் மாட்டிக்காம பிட்டடிப்போம், கேண்டீன் போகலாமா என்று நிலா அந்த விஷயத்தில் இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உடனே தாவி இருக்க நம்மள மாட்டி விட்டதுக்கு செம்புதான் இன்னைக்கு ட்ரீட் வைக்கணும் என்று தீர்ப்பு சொன்ன நந்தினியோ வாச்செல்லாம் என்று திருவிழாவில் காணா போன பிள்ளை போல் அப்பாவியாக முடித்து கொண்டிருந்த செண்பகாவை இழுத்து கொண்டே சென்றார்கள். என்கிட்ட இப்போ காசு இல்ல என்று தப்பிக்க இருந்தவளிடம் உன் மாமா கிட்ட வாங்கி கொடு என்று கல்பனா சொல்ல எந்த மாமா என்றுதான் ஒரு நிமிடம் செண்பகா யோசித்தாள். அதான் உன் அக்காவோட வருங்கால கணவர் சத்யன் சார் கிட்ட இருந்து வாங்கி பில் கட்டு என்று கண்ணடித்து சொன்ன கல்பனாவோ தனக்கு தேவையான தின்பண்டங்களை ஆர்டர் போட ஆரம்பித்து விட்டாள். அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் என்று கேட்க செண்பகாவை யாரும் அதற்கு மேல் கண்டு கொள்ளவே இல்லை. செம்பு, பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடு என்று அவளை கேண்டீனில் அடமானம் வைத்து பர்கர், கேக், பப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் என்று 500 ரூபாய்க்கு மேல் பில்லை இழுத்து விட்டே மூவரும் கேண்டீனை விட்டு வெளியேறியிருந்தார்கள். அங்கே மலங்க மலங்க விழித்து கொண்டு நின்றிருந்த செண்பகாவை கேண்டீன் கான்ட்ராக்ட் நேசமணி மீசையை முறுக்கிக் கொண்டே முறைக்க அவர் உருவத்தை பார்த்து பயந்தவள் எச்சில் விழுங்கிக் கொண்டே போன்பே இருக்கானா என்றுதான் கேட்டாள். அவர் QR கோட் போர்டை எடுத்து மேலே வைக்க என்கிட்ட ஜிபே தான் இருக்கு என்று சொன்னவளை மேலும் முறைத்தவர் இதிலேயே ஸ்கேன் பண்ணலாம் என்றார். அவளும் போனை எடுத்து வளைந்து நெளிந்து ஸ்கேன் பண்ண அவரோ அவள் காட்டும் குரலி வித்தையை எல்லாம் மார்க்கமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார். நெட்வொர்க் சரியில்லை போல என்றவள் ஒரு நிமிஷம் என்று அனுமதி கேட்டு அவளின் சிவா அப்பாவுக்கு போன் போட போக வாலண்டரியாக தலையை கொண்டு சொருகினான் நரேன். செம்பா, இங்க என்ன பண்ற என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே அமர கேண்டீனுக்கு கேரம் விளையாடவா வருவாங்க, சாப்பிடதான் என்று அவள் இருந்த கடுப்பில் அவனை வாரி விட்டாள். ஆமால என்று அசடு வழிந்தவன் பில் பே பண்ணிட்டியா என்று கேட்டுக்கொண்டே பர்ஸை எடுத்து
அண்ணா, அவளோட பில்லும் சேர்த்து சொல்லுங்க என்று கேட்க அவர் சொன்ன அமௌண்ட்டை கேட்டு சற்று ஆடிதான் போனான். எப்போதும் 3 கருப்பு பூனைகளோட சுத்துற ஆளு இன்னைக்கு ஒத்தையா நிற்கிறா. நாம நச்சுன்னு நங்கூரத்தை போட்டு மனசுல இடம் பிடிப்போம் என்றுதான் நரி தானாக வந்து நாதஸ்வரம் வாசித்தது. அவனே 50 ரூபாய்க்கு மேல் சொந்த காசில் சாப்பிடுவது கிடையாது. 500 ரூபாய்க்கு அப்படி என்னடி தின்ன என்று நொந்து கொண்டே அவனையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்த செண்பகா முன் கெத்தை விட்டுவிடக் கூடாது என்று எண்ணி, இதோ இப்ப வர செம்பா என்று தன் நண்பர்களிடம் வந்து காசு கேட்டான். அவர்களோ பிச்சைக்காரனை விட கேவலமாகத்தான் அவனை பார்த்து வைத்தார். 500 ரூபாய் இல்லாம நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் வர என்று கேலி செய்த நண்பனின் பாக்கெட்டில் கையை விட்டு அலச அவனிடமே 50 ரூபாய் தான் இருந்தது. இந்த 50 ஓவாய வச்சுட்டு தான் அம்பானி தத்து பிள்ளை மாதிரி பேசுனியா என்று அவனை வாரி விட்டு மற்றவர்களிடம் இருந்தும் பிச்சை எடுத்துதான் நரி பில்லை கட்டினான். உனக்கு எதுக்கு சிரமம், நான் சிவா பாக்கிட்ட கேக்குறேன் என்றவளிடம், உனக்கு செலவு பண்றத நான் எப்பவும் சிரமமா நினைக்க மாட்டேன் செம்பா. 2 நாள் கேட்டரிங் சர்வீஸ் போனா போதும், அசால்ட்டா அந்த பணத்தை எடுத்துடலாம் என்றவன் அந்த நிமிடம் ஹீரோ போல்தான் அவள் கண்களுக்கு தெரிந்தான். எந்த பெண்ணுக்கு தான் தனக்காக உருகும் ஒருவனை பிடிக்காது? அவனையே இமை தட்டாது பார்த்து கொண்டிருந்தவளிடம், வேறு ஏதாவது வாங்குறியா என்று அவன் கேட்க, இல்லை என்று தலையை ஆட்டிக் கொண்டவள் பார்வை மொத்தமும் அவன் மீது ரசனையாகத்தான் பதிந்தது. பில்லை கட்டிவிட்டு அவளை வெளியே அழைத்து வந்தவன் ஒரு சாக்லேட்டை அவளிடம் நீட்ட அவளும் ஆசையாக வாங்கி கொண்டாள். இதயம் படப்படக்க அவளை நெருங்கி நின்ற நரேன், செம்பா, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைச்சு முடியாமலே போகுது. இப்ப சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்லிட்டா தேவலான்னு தோணுது என்று பூடகம் போட சாக்லேட் கவரை பிரித்து கொண்டே அவனை நிமிர்ந்து பார்த்தால் அவன் காரிகை. இயல்பை விட வேகமாக துடித்த இதயத்தை அடக்க முயன்றவன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டபடி அவள் மை விழிகளை பார்த்து கொண்டு, ஐ லவ் யூ செம்பா என்று சட்டென்று சொல்லிவிட அவளின் முட்டை கண்ணை இன்னும் பெரிதாக விரித்து அவனை பார்த்தாள். அதற்கு மேல் அவனாலும் அவள் விழிகளை பார்க்க முடியாது தடுமாறியவன் வேறு திசைக்கு வழியை திருப்பிக் கொண்டான். இன்னைக்கு நேத்து இல்ல, 8 வருஷமா உன்னை லவ் பண்றேன். எஸ் ஆர் நோ இப்பவே சொல்லிடு. ஓப்பனா சொல்ல தயக்கமா இருந்தா இந்த சாக்லேட்டை நீ சாப்பிட்டா நான் ஓகேன்னு எடுத்துக்கிறேன், இல்லனா திருப்பி கொடுத்துடு என்று சொல்லிவிட்டு பெரிய எதிர்பார்ப்போடு திரும்பி அவளை பார்க்க லபக் என்ற சாக்லேட்டை மொத்தமாக வாயில் போட்டவள் வெறும் கவரை மட்டும் அவனிடம் கொடுத்தாள். இஞ்சி மிட்டாய் வாங்கி கொடுத்திருந்தா அவன் சொன்னது போல் அப்படியே கொடுத்து இருப்பாளோ என்னவோ. ஒரு 5 ரூபாய் டைரி மில்க் இந்த நரி வாழ்க்கையில விளையாடிடுச்சு. அவள் கொடுத்த காலி கவரை முகத்திற்கு நேரே தூக்கி பார்த்த நரேன், இதுக்கு என்னடி அர்த்தம் என்று அவளிடமே கேட்க வாய் நிறைய சாக்லேட்டை அப்பிக் கொண்டிருந்தவள், நாம இப்போ படிச்சுட்டு தானே இருக்கோம் என்றால் அந்த நிமிடம் ஏதாவது சொல்லி அவனை சமாளிக்கும் பொருட்டு, அப்போ படிச்சு முடிச்சு வந்து சொன்னா ஓகே சொல்லுவியா என்று அவன் கண்களில் கடலளவு காதலை தேக்கி கேட்க, நோ சொன்னா குடுடி நான் கொடுத்த சாக்லேட்ட என்று வாய்க்குள் கையை விட்டு புடுங்கி விடுவானோ என்ற பயத்தில் அவசரமாக முழுங்கிக் கொண்டே, அத அப்ப யோசிக்கலாம், நான் வர நரேன் என்று திரும்பி கூட பார்க்காது ஓடியே விட்டாள். இங்கே ஒரு தலை காதல் கண்ணியவானோ அவள் இதழ்பட்ட சாக்லேட் கவரை கூட பத்திரப்படுத்தி கொண்டான் தன் காதல் சின்னமாக. எல்லோருக்கும் காதல் வரும் என்றாலும் கல்யாண வைபோகம் சில பேருக்குத்தானே. அதிரில் தாங்கும் பாதிரி அத்தியாயம் 9. நரேன் தான் பில் கட்டினான் என்று செண்பகா யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் அவன் நிலை அறிந்தும் அவனுக்கு செலவு வைத்ததை எண்ணி உறுத்தலாகத்தான் இருந்தது. நரேன் ஒன்றும் பணக்கார வீட்டு பையன் இல்லைதான், ஆனாலும் அவன் வீட்டிற்கு செல்ல பையன். அதான் அவன் கேட்டதும் தாய் தந்தை கடன் வாங்கியாவது அவன் தேவைகளை பூர்த்தி செய்து மகனின் சந்தோஷத்தை மட்டுமே பெரிதாக எண்ணி மகிழ்கிறார்கள். அவனும் ஊதாரித்தனமாக செலவு செய்வதும் கிடையாது. சொல்ல போனால் அவனுக்காக பெரிதாக செலவு செய்யவே மாட்டான். அவன் தந்தை போட்டோ ஸ்டுடியோ வைத்திருக்க தந்தை தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தன்னால் ஆகும் உதவி என்றுதான் அவன் விஸ்காம் எடுத்ததே. போன், பைக் என்று செண்பகாமுன் அப்பா வாங்கி தந்தார் என்று சீன் போட்டது எல்லாம் அவர் இஎம்ஐயில் வாங்கி கொடுத்ததுதான். அதற்கும் மாதா மாதம் தவணை தொகையை அவன்தான் செலுத்துகிறான். கேட்டரிங் சர்வீஸ், வீடியோ கவரேஜ் என்று அவன் செலவுகளை அவனே சமாளிக்க முயல்கிறான். இதுவெல்லாம் நந்தினி மூலம் செண்பகாவும் அறிவாள். நரேன் குடியிருக்கும் நடுத்தர மக்கள் குடியிருப்பு பகுதியில்தான் நந்தினியும் இருக்கிறாள். சொல்ல போனால் அவள் வீட்டில் அவனை காட்டிதான் அவளுக்கு திட்டு விழும். உன் வயசுதானே அந்த பையனுக்கும், இப்பவே எவ்வளவு பொறுப்பா அம்மா அப்பாவுக்கு உதவி பண்றான், நீயும் இருக்கியே, திங்கறது தூங்குறது அந்த போனை நோன்றது தவிர வீட்டு வேலை ஒண்ணு செய்றியா என்று அன்னையிடம் வாங்கும் ஏற்றும் பேச்சும் தான் அவன் மீது வன்மத்தை வளர்த்து அவனை பார்க்கும் நேரமெல்லாம் காலை வர காரணம். பாவ நரேன், அவனே கஷ்டப்படுறான், அவன்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேனே என்று நேரம் கடந்துதான் இங்கே டியூப்லைட் எரிந்தது. அவன் கொடுத்த காசை எப்படி திருப்பி கொடுக்கலாம், யார்கிட்ட கேட்கலாம் என்ற யோசனையோடு இரவு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாள் செண்பகா.
அப்பாக்கள் அம்மாக்கள் யாரிடம் காசு கேட்டாலும் கிடைக்கும் தான். ஆனால் இந்த பயந்தாங்கொள்ளி காசுக்கு கணக்கு கேட்கும் போது உண்மையை உளறி வைத்து பிட்டடித்ததை சொல்லிவிடும். அதன் பிறகு வீட்டில் வேறு சிறப்பு பூஜை நடக்குமே என்றுதான் ஆள் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருக்க காரணம். அவள் நடுவீட்டை தேய்ப்பதை தரையில் அமர்ந்து வெத்தலையை நங் நங்கென்று இடித்துக்கொண்டே பார்த்து கொண்டிருந்த பொன்னாபரணம் பாட்டியோ, எதுக்குடி இப்ப குட்டி போட்ட பூனை போல அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்க, படிக்க எதுவும் இல்லையா என்று கேட்டார். அதெல்லாம் காலேஜ்ல வச்சு படிச்சாச்சு பாட்டி என்றவள், பாட்டி கிட்ட கேட்டு பாப்போமா என்று யோசித்து, இல்ல வேணாம், கிளாஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச பிட்டு மேட்ரு ஊருக்கே மைக் செட் வச்சு சொல்லிடும் என்று அந்த யோசனையை அடியோடு நசுக்கிவிட்டு மீண்டும் தரையை தேய்க்க ஆரம்பித்து விட்டாள். அந்த நேரம் அவள் தந்தை பொன்காத்த பெருமாள் போன் ஹால் மேஜை மீது இருந்து ஒலிக்க, வழமை போல் அதை எடுத்து பேசியபடியே வெளியே தோட்டத்தில் சிவனணைந்த பெருமாளோடு பேசிக் கொண்டிருந்தவரிடம் கொடுத்துவிட்டு மாடியில் தன் அறைக்கு வந்தாள். அங்கே கனகாவோ தலையணையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டே செவ்வென வெட்கத்தில் சிவந்த முகத்துடன் போனில் சாட் செய்து கொண்டிருந்தாள். அவள் முக சிவப்பை வித்தியாசமாக பார்த்து கொண்டே உள்ளே வந்த செண்பகா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட 4 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாளே, யார்கிட்ட சிரிச்சு சிரிச்சு சாட் பண்ணிட்டு இருக்கா என்ற ஆராய்ச்சியில் கட்டிலில் வந்து மல்லாக்க படுத்துக்கொண்டே திரும்பி கனகாவை பார்க்க இவள் வந்தது கூட அவளுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு சுற்றம் மறந்து போனில் மூழ்கிவிட்டாள். சற்று நேரத்தில் பேசி முடித்து அவள் எழுந்து பாத்ரூம் செல்ல, அப்படி யார்கிட்ட பேசினா என்று கட்டிலில் உருண்டு கொண்டே வந்து கனகா போனை எடுத்து பார்த்தவள் அதிர்ந்துதான் போனாள். சத்யன் சார்கிட்டயா இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தா என்று எண்ணிக்கொண்டே அவளை பற்றி ஏதாவது பேசினார்களா என்று பார்க்கத்தான் அவர்கள் உரையாடல்களை அலசினாள். கல்யாணம் பண்ண போறவங்க அலைபேசி உரையாடலை எட்டி பார்ப்பது எவ்வளவு பெரிய அநாகரிக செயல் என்று பாவம் பச்சை பிள்ளைக்கு அப்போது தெரியவில்லை. அதீத முனைப்பில் இருவரின் உரையாடல்களை அலசிய 10வது செகண்டே தான் செய்வது தவறு என்று புரிந்து போனது அவளுக்கு. சீ, என்ன இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்க என்று சத்தமாகவே புலம்பியவள் கையில் இருந்து போனை வெடுக்கென்று பிடுங்கியிருந்தாள் கனகா. நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்னடி என்று பெரியவள் திட்ட, நீ யார்கிட்டயோ பேசியிருந்தா நானும் எனக்கு என்னன்னு போயிருப்பேன். நீ சத்யன் சார் கிட்ட பேசினியா, அதான் என்ன பத்தி ஏதும் பேசினீங்களான்னு பார்த்தேன். உன்னை பத்தி நாங்க எதுக்கு பேச போறோம் என்றவள், தள்ளி படுடி என்று சிறியவளை உருட்டிவிட்டு பெட்ஷீட்டை மூடிக்கொண்டே கட்டிலில் தங்கை அருகே படுத்துக் கொண்டாள். அவள் அருகே படுக்கவும் சிறிது நேரம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே தமக்கை புறம் திரும்பி படுத்த செண்பகாவோ, அக்கா ஒரு டவுட் என்று கேட்க, என்ன என்று அலுப்பாக தான் வந்தது கனகாவின் குரல். அவரு மாம்பழம் பிடிக்கும்னு சொன்னதுக்கு நீ எதுக்கு சீனு வெட்கப்படுற ஈமோஜி அனுப்பியிருந்த என்று அத்தனை உரையாடல்களில் தேடி பிடித்து தன் சந்தேகத்தை கேட்க, பெட்ஷீட்டை தூக்கி எறிந்துவிட்டு செண்பகா வயிற்றில் ஏறி அமர்ந்த கனகாவோ, எரும திருட்டுத்தனமா போனை பார்த்தது இல்லாம டவுட் வேற கேக்குறியா, உன்னையெல்லாம் விட்டு வச்சா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கட்டிலுக்கு அடியில இருந்து கூட டவுட் கேட்ப என்று செண்பகா தலைமுடியை பிடித்து ஆட்ட, ஐயோ அம்மா அக்கா என்ன அடிக்கிறா என்று அலறியே விட்டாள் சிறியவள். அவள் கத்தவும், ஏய் கத்தாதடி என்று அவள் வாயை மூடிய கனகா, மூடிட்டு தூங்குடி, வாயை திறந்தா கொன்னுடுவேன் என்று எச்சரித்துக் கொண்டே அவள் மேல் இருந்து இறங்கி கீழே படுக்க, இனி உன் கூட நான் படுக்க மாட்டேன், நீ என கொன்னாலும் கொன்னு போட்டுடுவ என்று அழுது கொண்டே எழுந்து ஓட இருந்தவளை மடக்கி பிடித்தாள் கனகா. என்னை விடு, நான் அம்மா கிட்ட போய் தூங்க போறேன் என்று அழுத தங்கையை பார்த்து அவளுக்கே பாவமாக போனது. அடிக்க மாட்டான், அழாத, இங்கேயே தூங்கு என்றவள் அவளை சமாதானம் செய்யவே, சாரி செல்லம், நாளைக்கு அக்கா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், அழாதீங்க, கண்ண தொடங்க என்று செல்லம் கொஞ்சம் அழைத்து சென்றவள் கட்டிலில் அவளை அமர வைக்க, செண்பகாவும் ஐஸ்கிரீம் என்றதும் முகத்தை துடைத்துக் கொண்டே உடனே சமாதானமாகிவிட்டாள். ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண கூடாது, உனக்கு புரியுற நேரத்துல புரியும் என்று சொன்ன கனகாவோ சத்யன் பற்றி அறிந்து கொள்ளும் முனைப்பில், செம்பா சத்யன் காலேஜ்ல எப்படி, அவரை பத்தி ஏதாவது சொல்ல என்று ஆசையாக கேட்டாள். ஏன் புரியாத புதிர் மாதிரி பேச தெரிஞ்ச உனக்கு இத அவர்கிட்ட கேட்க தெரியாதா என்று அடிவாங்கிய கடுப்பில் சட்டென்று வாயை விட்ட தங்கையை அவள் முறைத்து பார்க்க, எங்கே மறுபடியும் அடித்து விடுவாளோ என்ற பயத்தில் என்று சிரித்து சமாளித்து சத்யன் பற்றி சொல்ல போனவள் ஏதோ யோசனையில் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் என்று சொல்ல, செலவா என்றுதான் புரியாமல் கேட்டாள் கனகா. 500 ரூபாய் கொடு சொல்றேன் என்று பேரம் பேசிய தங்கையை வித்தியாசமாக பார்த்தவள், எதுக்குடி 500 என்று முறைத்து கொண்டே கேட்க, அவளும் எல்லாம் உன் நிச்சயதார்த்தத்துக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வச்ச செலவுதான் என்று சொல்லி காசு கேட்க, கனகாவும் சத்யன் பற்றி தெரிந்து கொள்ளும் முனைப்பில் ரொம்ப யோசிக்காது ஜிபே மூலம் காசு
காசை அனுப்பிவிட்டு போனை அவளிடம் காட்டியவள், இப்ப சொல்லு என்று கேட்க செண்பகாவும் சத்யன் வகுப்பு நடத்தும் விதம், பரிசு கொடுப்பது, திருக்குறள் சொல்லி கதை சொல்வது என்று சொல்லிக்கொண்டே போனவள் பேச்சு சுவாரஸ்யத்தில் அவனுக்கு இருக்கும் ரசிகைகள் பற்றியும் உளறிவிட்டாள். மற்றதையெல்லாம் பூரிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த கனகாவால் அவள் இறுதியாக சொன்னதை இயல்பாக கடக்க முடியவில்லை. அவன் பேரழகுதான். 32 வயதிலும் 25 பையன் போல் அசரடிக்கும் அழகுடன் தான் இருக்கிறான். கனகாவும் தானே அவன் அழகில் மயங்குகிறாள். காதல் மனதில் புகுந்தால் பொசசிவ்னஸும் இனாமாக உள்ளே நுழைந்து விடுகிறதே. எனக்கு சொந்தமானவனை நான் மட்டும்தான் ரசிக்க வேண்டும். வேறு கண்கள் அவன் மீது பதிந்தால் அவர்களை பொசுக்கிவிடும் ஆத்திரம் வந்தது. சரி போதும், தூங்கு என்று இறுகிய குரலில் செண்பகாவிடம் சொன்னவள் இருவேறு மனநிலையில் தூக்கம் தொலைத்தாள். அவரு அழகா இருக்காரு, பழகவும் சாஃப்ட், அதான் பிள்ளைகளுக்கு அவரை பிடிக்குது. இதுல நீ கோபப்பட என்ன இருக்கு என்று ஒரு மனம் சொல்ல, இன்னொரு மனமோ இவரை யார் எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேச சொல்றது என்று அவன் மீதே கோபமும் கொண்டாள். அவனை பற்றிய சிந்தனையில் இவள் தூக்கம் தொலைக்க, அங்கே சத்தியனோ தன் அக்கா மகளையும் அண்ணன் மகளையும் போட்டு திட்டிக் கொண்டுதான் இருந்தான். சாரி மாமா, சும்மா ஜாலிக்காக தான் அத்தைக்கு மெசேஜ் பண்ணோம் என்று தலையை குனிந்து கொண்டே அவர்கள் சொல்ல, சத்தியனுக்கோ தான் இல்லா நேரம் தன்னுடைய போனை எடுத்து இவர்கள் செய்த காரியத்தை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. பெண்களிடம் கண்ணியம் கடைபிடிப்பவன், காதலி கூட கல்யாணத்துக்கு பிறகு என்று ஒதுக்கி வைத்தவன் பெயரை பயன்படுத்தி இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை பார்த்தவன் உடலே கூசி போனது. இந்த மெசேஜ் எல்லாம் நான் பண்ணுனேன்னு நினைச்சிருப்பாங்க. எது எதுல விளையாடணும்னு ஒரு லிமிட் இருக்கு காயு என்று அவளை திட்டிக் கொண்டே அவள் கனகாவுக்கு அனுப்பிய மெசேஜ் எல்லாம் பார்த்தவன் தலையில் கை வைத்துக் கொண்டு நிற்க, அந்த கேப்பில் தப்பித்து ஓடியே விட்டார்கள் 10 வயது சிறுமிகள் இருவரும். காதல் அழகான ஓவியம். வரைபவன் மனம் தெளிவாக இருந்தால் அழகாகும். அதுவே சிறு சலனம் என்றாலும் அலங்கோலமாகும் அல்லவா? அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 10. அடுத்த நாள் காலையிலேயே முதல் வேலையாக நரேனுக்கு காசு அனுப்பியிருந்தாள் செண்பகா. இவள் காசு அனுப்பிய அடுத்த நிமிடமே அவனும் போன் போட்டு, ஏன் செம்பா காசு திரும்ப அனுப்புன என்று கடிந்து கொள்ள, நீயே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கி தானே கொடுத்த, அவங்களுக்கு கொடுத்துடு என்றாள். நான் யாருக்கும் கடனாளியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா என்று உரிமையை நிலைநாட்டும் பேச்சுவார்த்தையை அவன் ஆரம்பிக்க, இல்ல நான் யாருக்கும் கடன்காரியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று வெட்டும் அவள் பேச்சில் இவன் முகம் வாடி போனது. நான் யாரோவா செம்பா உனக்கு என்று உருகும் அவன் குரலில் இவள் கதி கலங்கிதான் போனாள். காலேஜுக்கு நேரமாச்சு, அம்மா கூப்பிடுறாங்க என்று போனை அணைத்தவள், என்ன இந்த நரேன் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான்? நிலா சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செம்பா, படிச்சு முடியற வர இந்த காதல் கத்திரிக்கான்னு மனச அலைப்பாய விடக்கூடாது. உன்னை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க. முதல்ல அவன் நினைப்ப மனசுல இருந்து அழி என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் வலது கையை மடக்கி இடது மார்பில் தேய்த்து கொண்டே அவன் நினைவுகளை அழிக்க முயன்றாள். செம்பா, காலேஜுக்கு நேரமாவது, எங்க இருக்க என்று அவள் அன்னை கிச்சனில் இருந்து குரல் கொடுக்க, கிளம்புறேம்மா என்றவள் நிஜமாகவே அவனை மறந்துதான் போனாள். ஆனால் இங்கே நரேனோ அவள் பணம் அனுப்பியது தன் மீது உள்ள அக்கறை, காதல் என்று மேலும் மேலும் அவள் மீது ஆசைகளை வளர்த்து கொண்டே கனவில் வாழ ஆரம்பித்தான். மனதை மறைக்கும் பெண்ணின் குணம் ஆணுக்குத்தானே ஆபத்தாக முடிகிறது. இல்லை என்று முதல் ஒட்டுதலிலே விலகி இருந்தால் வீண் ஆசைகளும் ஏமாற்றங்களும் நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். தன் அறியாமையால் ஒருவன் ஆசைகளுக்கு தூபம் போட்டு இன்னொருவன் வாழ்வில் தீயை கொளுத்தி போட்டவள் அழகாக தயாராகி கல்லூரிக்கு வந்து சேர்ந்தாள். வழமையான வகுப்புகள் கடக்க அன்றைய தினத்தின் இறுதி வகுப்பு சத்தியனோடதுதான். அவன் நடத்தி முடித்திருந்த இன்டர்னல் மதிப்பெண் தாள்களுடன் தான் வகுப்பிற்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் முந்தைய நாள் அக்கா போனில் பார்த்த அவன் உரையாடல்கள் தான் செண்பகாவுக்கு ஞாபகம் வந்து தொலைத்தது. சத்தியனோ திருத்திய வினாத்தாள்களை கொடுத்துவிட்டு வருகை பதிவு எடுத்து கொண்டிருந்தான். இங்கே நால்வரும், என்ன பார்த்துதான் நீ எழுதின, என்னை விட உனக்கு அதிக மார்க் போட்டு இருக்கார் என்று அவர்களுக்குள்ளாகவே வித்தியாசப்பட்டிருந்த 2-3 மதிப்பெண்களுக்கு சண்டை போட்டுக்கொண்டே, செம்பா நீ எவ்வளோ மார்க் என்று செம்பாவிடம் நிலா கேட்க, அவளோ 12 என்றுதான் சோகமாக சொன்னாள். கல்பனாவோ, ஓ மாமா தானே, போய் எக்ஸ்ட்ரா மார்க் கேட்டு பாரு என்று உசிப்பி விட, என்னன்னு போய் கேட்க, இங்கதான் மார்க் போட எதுவுமே இல்லையே என்றவளிடம், சும்மா டோட்டல் மிஸ்டேக், 5 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் தான் போட்டிருக்கீங்கன்னு எதையாவது சொல்லி கேளு என்று ஏத்திவிட, இந்த மங்கூசும் முந்தைய நாள் சத்தியன் பெயரை சொல்லி கனகாவிடம் காசு வாங்கியது போல அவள் பெயரை சொல்லி இவனிடம் மார்க் வாங்கலாம் என்றுதான் கிளம்பி வந்தது. டோட்டல் மிஸ்டேக் சார் என்று தன் முன் பேப்பரை நீட்டிய சில்வண்டை, அது எப்படி வரும் என்று வாங்கி பார்த்தான் அவன். அவன் அருகே நெருங்கி நின்ற செண்பகாவோ, சார்
அக்கா பத்தி ஒரு சீக்ரெட் சொல்றேன், ஒரு 2 மார்க் கூட்டி போடுங்களேன் என்று குசுகுசுவென கேட்க அவளை அப்படியே திரும்பி மார்க்கமாக பார்த்தவன், அது சீக்கிரட்டாவே இருக்கட்டும் என்று அவளைப் போலவே மெல்லிய குரலில் குனிந்து அவள் காதருகே சொல்ல செம்பா முகம் சுருங்கி போனது. அவளோ அவளோட எக்ஸ்க்ளூசிவ் போட்டோ அனுப்புறேன் என்று அடுத்த பிட்டு போட்டு பார்க்க, அத நான் அவகிட்டயே வாங்கிக்கிறேன் என்று அவள் போடும் ஒவ்வொரு பாலையும் நோபால் ஆக்கி கொண்டிருந்தான். முழுதாக அவள் பேப்பரை புரட்டி பார்த்தவன், ஆமா டோட்டல் மிஸ்டேக் தான் என்று சொல்ல இங்கே பல்ப் எரிந்தது செண்பகா முகத்தில். அதிக மார்க் வரும் என்று ஆர்வமாக அவள் பார்த்து கொண்டிருக்க எழுதியிருந்த ஒரு பேப்பரை தனியாக கிழித்து கசக்கி பாக்கெட்டில் வைத்துக் கொண்டே, 10 தான் வருது, 12 போட்டிருக்கேன் என்று அடித்து அவள் வாங்கிய 12 மார்க்கில் 2 மார்க் குறைத்து போட, சார் என்று அதிர்ந்து கத்தியவள், இதெல்லாம் நியாயமே இல்ல என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டே சொல்ல அவள் கையில் வினாத்தாளை திணித்து அனுப்பி வைத்தான். மதிப்பெண் வாங்க சென்ற தோழிக்கு அவர் கூடுதல் மதிப்பெண் போடுவாரா மாட்டாரா என்ற விவாதம் முடித்து, ஒருவேளை போட்டா நாமளும் போய் கேட்கணும் என்றுதான் மற்ற மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கே தோழியோ மிதி வாங்காத குறையாக மூஞ்சை தொங்க போட்டு கொண்டே வர, என்னாச்சு செம்பு, மார்க் போட்டாரா என்று அவளை நடுவில் அமர்த்தி மற்றவர்கள் கேட்க அவளோ அவன் குறைத்து போட்டிருந்த வினாத்தாளை சோகமாக காட்டினாள். ஆத்தி, அம்பியா இருந்தவர் அந்நியனா மாறிட்டாரே என்று சொன்னவர்கள் அளவுக்கு மீறி ஆசை எதற்கு, இருப்பதை வைத்து திருப்தி கொள்வோம் என்று கையை கட்டிக்கொண்டு அமைதியாகிவிட்டார்கள். சத்தியனும் வருகை பதிவு முடிய வகுப்பை தொடர்ந்தான். அவன் பேச பேச இங்கே செண்பகாவுக்கோ அலைபேசி உரையாடல்கள் எல்லாம் அவன் குரலில் கேட்க ஆரம்பித்தது. மச்சீஸ், நேத்து சத்யன் சரும் என் அக்காவும் ஒரே ரொமான்டிக் சாட் என்று சொன்னதும் மூவரும் ஆர்வமாகத்தான் என்ன பேசினாங்க என்று கேட்டார்கள். நிறைய பேசி வச்சிருந்தாங்க, பாதி விஷயம் எனக்கு புரியல என்றவள் கனகாவிடம் கேட்டு அடி வாங்கிய சந்தேகத்தை தோழிகளிடம் கேட்க அவர்களோ ஆவென்று வாயில் கையை வைத்துக் கொண்டார்கள். அக்கா ஏன் சீ சொல்லி அந்த ஈமோஜி அனுப்பினா என்று இவள் மீண்டும் கேட்க, அத அனுப்புன உன் மாமா கிட்டேயே கேளு என்று மறுபடியும் அவளை கோர்த்து விட்ட கல்பனாவோ, சார் செம்புவுக்கு டவுட்டா என்று சத்தமாக சொல்ல அவனும் கேளுங்க என்ன டவுட் என்று செண்பகாவிடம் கேட்டான். ஐயோ, அக்கா கிட்ட கேட்டதுக்கு அவளே அடிச்சாலே, இவ வேற இப்போ நம்மளை இப்படி கோர்த்து விட்டுட்டாளே என்று நெளிந்து கொண்டே எழுந்து நின்றவள், சொல்லுங்க செண்பகவல்லி, என்ன சந்தேகம் என்று சத்தியன் மீண்டும் கேட்க இவளும் அது என்று யோசித்துக் கொண்டே, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும் என்று கேட்க அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏம்மா இப்பவே அவருக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கி கொடுத்து உன் அத்தான தாஜா பண்ண போறியா என்று மாணவர்கள் சிலர் அவளை கலாய்க்க, ஷட் அப் என்று அதட்டிய சத்தியன் குரலில் கொலை நடுங்கி போனது செண்பகாவுக்கு. செண்பகாவை முறைத்துக் கொண்டே சிட் என்றான். இதுவரை அவன் வகுப்பில் யாரிடமும் அதிர்ந்து கூட பேசியதில்லை. முதல் முறை அவன் கோபத்தின் தூறலை பார்த்த மாணவர்களோ கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டு அமைதியாகிவிட சத்தியனுக்கு தான் மாணவர்களிடம் கோபம் காட்டியது ஒரு மாதிரி ஆகி போனது. சட்டென்று வகுப்பை விட்டு வெளியே வந்தவன் எதிரே இருந்த பாதி உயர தடுப்பு சுவரில் கைகளை அழுத்தமாக பதிந்து கொண்டே ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிலை கொள்ள முயன்றான். அவன் செயலை பார்த்து மாணவர்கள் அனைவரும் என்னாச்சு சாருக்கு என்று குசுகுசுவென பேசிக் கொண்டிருக்க இங்கே நிலாவோ, செம்பு அக்காவுக்கும் அவருக்கும் ஏதாவது சண்டையா என்றுதான் செண்பகாவிடம் கேட்டாள். அவளும் இல்லையே, நேத்து நல்லதானே பேசினாங்க, ஏன் மேலதான் கோபமா இருக்காரா என்று அவள் சோகமாகிட, அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ ஃபீல் பண்ணாத என்று தோழியை சமாதானம் செய்த நிலாவோ வெளியே நின்று கொண்டிருந்த சத்தியன் நடவடிக்கைகளை தான் யோசனையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் வகுப்பு முதல் தளத்தில் தான் இருந்தது. 2 நிமிடங்கள் கண்மூடி வெளியே நின்றவன் முகத்தில் உயர்ந்து வளர்ந்திருந்த புன்னை மரத்தின் காற்று தழுவி செல்ல இயற்கையின் தழுவலில் தன்னிலை அடைந்தவன் மீண்டும் வகுப்பறைக்குள் வந்து வகுப்பெடுக்க ஆரம்பித்து விட்டான். முதல் முறை சத்தியன் வகுப்பு சிரிப்பு சத்தம் கேலி கிண்டல்கள் ஏதுமின்றி அத்தனை அமைதியாக கடந்தது. செண்பகா முகம் கலையிழந்து இருப்பதை பார்த்த சத்தியன் அவளை இயல்பாக்கும் பொருட்டு அவளை பார்த்து மெல்லிய சிநேக புன்னகை வீச அவளும் அதற்கு பிறகே மலர்ந்த முகத்துடன் இயல்பானாள். வகுப்பு முடிய மாணவர்கள் அனைவரும் செல்ல, செண்பகவல்லி நீங்க மட்டும் என்ன ஸ்டாஃப் ரூம் வந்து பாருங்க என்று அவளை மட்டும் வர சொல்லிவிட்டு சென்றவனை பயந்துதான் பார்த்து கொண்டிருந்தாள் செண்பகா. அவளை சுற்றி வந்து நின்ற நண்பிகளிடம், எதுக்கு இப்போ என்ன தனியா வர சொல்றார், இல்ல நான் போக மாட்டேன் என்று அழுதுவிடும் குரலில் சொன்னவள் முகத்தை துடைத்துவிட்டு, ஒன்னும் செய்ய மாட்டார், போய் என்னன்னு கேட்டுட்டு வா என்று தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தது என்னவோ நிலாதான். இங்கே சத்தியனுக்கோ செண்பகா மெசேஜ் பார்த்துதான் அப்படி கேட்டிருக்கிறாள் என்பது தெளிவாக புரிந்தாலும்
தன் வீட்டு குட்டிச்சாத்தான்கள் போல் கனகாவுக்கு தெரியாது அவள் போனை இவள் எடுத்து மெசேஜ் செய்திருப்பாளோ என்ற சந்தேகத்தில்தான் அவளை மட்டும் வர சொன்னான். ஆறுமுகத்திற்கும் ஜெயஸ்ரீக்கும் கடைசி வகுப்பு இல்லை என்பதால் மணி அடித்ததும் அவர்கள் கிளம்பியிருந்தார்கள். செண்பகா வந்த நேரம் சத்யன் மட்டும்தான் ஸ்டாஃப் ரூமில் இருந்தான். வெளியே வாசலில் நின்று சார் என்று உள்ளே வர அனுமதி கேட்டு அழைத்தவளை வாங்க என்றவன் அவள் வந்ததும் நேத்து கனகவல்லி போன்ல இருந்து மெசேஜ் பண்ணது நீயா என்று நேரடியாகவே கேட்டுவிட அவளோ இல்லை என்றுதான் வேகமாக தலையை ஆட்டினாள். அப்புறம் ஏன் அத்தனை பேர் முன்னாடி அப்படி கேட்ட என்று கேட்டவனிடம் சாரி அக்கா போனை எடுத்து பார்த்தேன், அக்கா கிட்ட கேட்டதுக்கு அவ சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க அதான் என்றவள் தலையை குனிந்து கொண்டே சொல்ல விவஸ்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்றுதான் அவர்களை திட்டினான். சரி கிளம்பு என்று அவளை போக சொல்ல அவளோ நீங்க பதில் சொல்லவே இல்லையே என்று கேட்டு தனிந்திருந்த அவன் கோபத்தை தூண்டிக் கொண்டிருந்தாள். இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு, போய் உன் விவஸ்த இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு என்று விரட்ட செண்பகாவோ அவங்கதான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்களே என்றவளை வெட்டவா குத்தவா ரேஞ்சில் சத்யன் பார்த்து கொண்டிருந்த நேரம் என்ன கேட்கணும் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் விக்ரம். அது என்று வாயை திறக்க போனவள் வாயை பொத்தி அவளை அலைக்காக வெளியே தூக்கி வந்த சத்யன் ஏ லூசு, இட்ஸ் ஏ ஜோக், மென்ஸ் கிட்ட கேட்க கூடாது என்று இதயம் படப்படுத்தது எல்லாம் அவனுக்குத்தான். அப்போ யார்கிட்ட கேக்குறதா என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு விளங்க விளக்கம் கேட்டவளால் மண்டை காய்ந்து நின்றவன் இன்னும் 2-3 வருஷத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்போ உன்னை கட்டிக்கிட்டவங்கிட்ட கேளு என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து தப்பி வேக நடையுடன் மீண்டும் ஸ்டாஃப் ரூமிற்குள் வர அங்கே அவனையே மார்க்கமாக பார்த்த விக்ரம் என்ன மச்சினிச்சி கூட ரொமான்ஸா என்றுதான் கேலி செய்தான். அவ குழந்தை இல்ல குட்டி சாத்தான் என்று நண்பனை பார்த்து சத்தமாக சிரித்த விக்ரம் அமைதி புயல் உன்னையே பதற வைக்கிறா போல என்று கேட்க மேலும் இந்த பேச்சை வளர்க்க விரும்பாது நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென கீழே இறங்கி வந்தவனுக்காக கல்லூரியின் மெயின் கேட் அருகிலேயே காத்து கொண்டிருந்தாள் கனகவல்லி. அவளை பார்த்தவன் இவங்க இங்க என்ன பண்றாங்க என்று யோசித்துக் கொண்டே அவள் அருகே வந்தான். ஹாய் சத்யன் என்று மலர்ந்த முகத்துடன் அவள் ஹாய் சொல்ல சத்யனிடம் இருந்து மெல்லிய இதழ் வளைவு மட்டும்தான் பதிலாக வந்தது. இங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு நேரம் தங்கச்சியை சமாளிச்சு ஓடி வந்தா குறுக்க அக்கா வந்து நின்னா அவனும் என்னதான் செய்வான். உங்களை பார்க்கதான் வந்தேன், நீங்க ஃப்ரீனா காஃபி ஷாப் போலாமா என்று ஆசையாக கேட்டவளிடம் மறுப்பு சொல்ல தோன்றாது. நான் என் கார்ல வரேன் என்றவன் அவள் வந்திருக்கும் ஸ்கூட்டியை பார்க்க இது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் உங்களோட கார்லயே வரேன், 2 பேரும் சேர்ந்தே போகலாம் என்று சொல்லிவிட்டு கண்களை சுழல விட அங்கே ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்தால் அவள் அன்பு தங்கை தன் சகாக்கள் சகிதம். செம்பா இங்க வா என்று அவளை கனகா அழைக்க ஏய் ஓ அக்கா இங்க என்னடி பண்றா என்று புகைந்து கொண்டே அவர்கள் அருகே வந்தார்கள் நால்வரும். செம்பா நான் சத்யன் கூட போறேன், நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு என்று அவசரமாக சொல்லி கிளம்ப எத்த நிக்க எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதே என்று தங்கையை முறைத்தவள் அதான் நிலா இருக்காளே உன்னை வீட்டுல கொண்டு விட்டு போயிடுவா என்று வருங்கால கணவரோடு நேரம் செலவிட பரபரப்பாக எல்லாரையும் ஓரம் கட்டி கொண்டிருந்தாள். ஐயோ அக்கா எனக்கு கால்ல அடிபட்டு இருக்கு என்று ஜகா வாங்கினாள் நிலா. நீங்க ஜாலியா கார்ல சுத்த நாங்க கொத்தமல்லி கருவேப்பிலையா என்றுதான் ஆள் மறுத்தது. இது ஸ்விட்ச் கியர் தான் என்ற கனகவல்லி பார்வையாலே எல்லாரையும் அடக்க செண்பகாவோ அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னியே என்று ஞாபகப்படுத்தினாள். நாளைக்கு வாங்கி தர என்ற கனகா நீங்க வாங்க சத்யன் என்று அவனை இழுக்காத குறையாக அழைக்க நாம காஃபி ஷாப் தானே போறோம், அவங்களும் வரட்டுமே என்று அவன் சொன்ன பிறகு அவன் பேச்சை மறுத்து பேட் இம்ப்ரெஷனை உருவாக்க எண்ணாது என்று விட்டு நிலாவிடம் பைக் சாவியை கொடுத்து விட்டு சத்யன் காரில் ஏறப்போக அவளுக்கு முன்னால் ஓடி சென்று முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டாள் கல்பனா. கதவை திறந்து கொண்டு அவளை வெளியே வரும்படி பார்த்து கொண்டிருந்த கனகாவை பார்த்து சமாளிப்பாக சிரித்தவள் விண்டோ சீட் அக்கா, நீங்க பின்னாடி வசதியா உட்காருங்களே என்று இறங்க மாட்டேன் என்று தகுடு தித்தம் காட்ட பின்னாடியும் விண்டோ இருக்கு என்று அதிகார துணியில் சொன்னவள் பார்த்த பார்வையில் கல்பனா அமைதியாக இறங்கி பின் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். நிலாவும் நந்தினியும் கனகவல்லி ஸ்கூட்டியில் வர மற்றவர்களை ஏற்றிக்கொண்டு சத்யன் வண்டி நகர்ந்தது.
பாவம் எங்க சத்யன் சார் இப்படி ஒரு சொர்ணாக்கா கிட்ட மாட்டிக்கிட்டாரே என்று சத்யனுக்காக நொந்தபடியே கல்பனா அமைதியாக வர அவள் அருகே அமர்ந்திருந்த செண்பகாவோ சார் ஏதாவது பாட்டு போடுங்களேன் என்றுதான் கேட்டாள். சத்யனும் பிளேயரில் பாட்டை போட்டு விட்டவன் கைகள் மேல் கனகா தன் கையை வைக்க சட்டென்று விலக்கிக் கொண்டு அவளை பார்த்தான். அவள் பார்வை மொத்தமும் அவன் மீது ரசனையாகவும் காதலாகவும் பதிய சத்யனால் தான் அவள் உணர்வுகளை கையாள முடியவில்லை. சில நிமிடங்கள் மென்னிசை மட்டுமே காரில் நிறைந்திருந்தது. கனகவல்லியின் பார்வையையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிய அளவிற்கு அவன் ஒன்றும் எதுவும் அறியா பிள்ளை இல்லையே. அவன் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்தான். இருந்தாலும் இப்போதைக்கு தொட்டு பழகுவதை தவிர்க்க நினைத்தவன் நேத்து மெசேஜ் பண்ணது நான் இல்ல, வீட்ல சின்ன பசங்க தான் விளையாட்டா எடுத்து பண்ணிட்டாங்க என்று அவளிடம் எதையும் மறைக்காது தெளிவுபடுத்தினான். அவன் சொன்னதை கேட்டவள் முகம் கருத்து போக அவள் முகமாற்றம் உணர்ந்து சத்யனும் சாரி என்றான். அவள் வாய் இட்ஸ் ஓகே என்று பெருந்தன்மையாக சொன்னாலும் உள்ளுக்குள் அத்தனை கோபம். அந்த நேரம் பார்த்து சார் இந்த பாட்டு வேணா வேற வைங்க என்று செண்பகா கத்த தன் கோபத்தை எங்கே காட்டலாம் என்று காத்து கொண்டிருந்த கனகாவோ ஏ செம்பா அமைதியா இருக்க மாட்ட என்று அவள் மீது எரிந்து விழ ஆரம்பித்தாள். அக்கா ஏன் திட்டுற என்று அரியா பிள்ளையும் மலங்க மலங்க விழித்து கொண்டிருக்க ஏங்க சின்ன பொண்ணு தானே விடுங்க என்று வக்காலத்துக்கு வந்த சத்யனை முறைத்தவள் சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், அதிக பிரசங்கி வேலைய பார்த்து எரிச்சல் கிளப்பிட்டு என்று வாயை விட்ட கனகவல்லியை பார்த்து சத்யனை கொஞ்சம் அரண்டுதான் போனான். இப்போ யார திட்டுறீங்க என்று கேட்டவனிடம் அதிக பிரசங்கி வேலை பாக்குற சின்ன பொண்ணுங்களை சொன்ன என்று பல்லிடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்பியவள் கோபம் உணர்ந்து அவன்தான் அமைதியாகினான். தவறு தங்கள் பக்கம் இருக்கும் போது அவளை குறை சொல்ல முடியாதே என்று தன் வாயை மூடிக்கொண்டு வந்தான். அவர்கள் இறங்க வேண்டிய இடத்தில் வண்டியை நிறுத்தியவன் எல்லாரையும் அழைத்து கொண்டே உள்ளே சென்றான். தோழிகள் நால்வரிடமும் உங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கோங்க என்று விட்டு சத்யனுடன் தனியாக வந்து அமர்ந்த கனகவல்லி 2 காஃபி என்று ஆர்டர் பண்ணிவிட்டே சத்யனை பார்க்க அவனும் ஓகே என்று தலையாட்டினான். சாரி சத்யன், கார்ல வரும்போது கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன் என்றவள் கோப முகம் முற்றிலும் மாறி அவன் அருகாமையை ரசிக்கும் காதல் காரிகையின் வெட்க சிவப்பு தான் அந்த முகத்தில் இப்போது இருந்தது. நேத்து நீங்க பேசல, இன்னைக்கு பேசலாமே என்று அவள் காதல் பக்கத்தை திறக்க முயல கரடி போல் அவள் போன் ஒலித்தது. கட் செய்தவள் தங்களுக்கான நேரமாக மட்டுமே அதை மாற்ற முயன்று கொண்டிருக்க தொடர்ந்து 3-4 முறை வந்த அழைப்பில் எரிச்சலானது என்னவோ சத்தியம்தான். முதல்ல போன்ல யாருன்னு பாருங்க, நீங்க பேசலனா திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பாங்க போல என்று சொல்ல கனகாவும் அவன் முன் மறுபடியும் கோபப்பட்டு விடக்கூடாது என்றுதான் உள்ளே எழுந்த எரிச்சலை அடக்கிக் கொண்டே போனை ஏற்று காதில் வைத்தாள். அமைதியாக தலையை ஆட்டி ஒற்றை வார்த்தையில் அடக்கமாக பதில் சொன்னது எல்லாம் அரை நொடிதான். அதற்கு மேல் அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ எந்த மேராண்டி மகனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் என்று திட்டிவிட்டு போனை வைத்தவளை தான் சத்யன் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அதிர்ந்த முகத்தை பார்த்தவள் என்னாச்சு என்று அமைதியான குரலில் கேட்டுக்கொண்டே காஃபி குடிங்க என்று சொல்ல அவனும் காப்பியை எடுத்து ஒரு மிடரு குடித்துவிட்டு மீண்டும் அவளை பார்த்து நீங்க எப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா என்று கேட்டே விட்டான். ஐயோ இல்லங்க, இது ஒரு கேஸ், ஆப்போசிட் பார்ட்டி கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆக சொல்லி மிரட்டுறான். ஒரு சில பேர்கிட்ட இப்படிதான் பேச வேண்டி இருக்கு. என் வேலை அப்படி இல்ல, கொஞ்சம் அசந்தாலும் மொத்தமா நம்மள குழிக்குள்ள போட்டு மூடிடுவாங்க. நீங்க பயப்படாதீங்க, வீட்டுல இப்படி எல்லாம் பேச மாட்டேன். உங்க வீட்டுக்கு ஏத்த நல்ல மருமகளா உங்களுக்கு பிடிச்ச மனைவியா தான் இருப்பேன் என்றவள் பதிலில் மெலிதாக சிரித்து கொண்டான் சத்யன். பிடித்தம் கூட சூழ்நிலை பொறுத்து மாறும் உலகில் இவள் வாக்கும் அவன் நம்பிக்கையும் எத்தனை நாட்கள் நிலைக்கும்?